ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே சாஃப்டான ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தேங்காய் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதனாலேயே இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லட்டு செய்கிறதுக்கு வீட்டில் எப்போதுமே இருக்கக்கூடிய 3 பொருட்கள் இருந்தாலே போதும். சட்டுன்னு நம்ம இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோ முடிச்சையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த ஒரு தேங்காய் இருந்தாலே போதும், தேங்காய் லட்டு நம்ம சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காயை நல்லா இந்த மாதிரி பாதி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த தேங்காய் பருப்பை மட்டும் நம்ம தனியாக கீறி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காயெல்லாம் நான் நல்லா தனித்தனியாக இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காயிலேருந்து பாருங்கள், இந்த மாதிரி பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கிறத தனியாக கத்தி வச்சு நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். இந்த ப்ரௌன் கலர் தோல் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி மொத்தமாக சீவி எடுத்துக்கணும். அப்போ தான் தேங்காய் லட்டு செஞ்சு முடித்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக அழகாக இருக்கும். மீதம் இருக்க எல்லா தேங்காயிலுமே இந்த தோலை நீக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தோலெல்லாம் நீக்கி எடுத்துகிட்டு இந்த தேங்காய் பற்களை நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம். அதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பற்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பூ போல் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்தோன்னா தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்திருக்கணும். அப்போ தான் இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்து நல்லா ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு வறுத்து விட்டுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தேங்காய் லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டவ்வை நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா இந்த மாதிரி தேங்காயை வறுத்து விட்டுக்கோங்க. அது தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பூ போல் தனியாக பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக பிரிஞ்சு சூப்பராக வறுபட்டு வந்துடும். அப்புறம் வறுபட்ட பிறகு பார்த்திங்கன்னா அது நல்லா டெசிகேட்டட் கோகோனட் இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி ஓரளவுக்கு வந்துடும். பாருங்கள், இது முன்னாடி இருந்ததை விட இப்போ ஈரப்பசையெல்லாம் போய் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இது இன்னும் நல்லா நமக்கு பூ போல் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், முன்னாடி இருந்ததை விட பாருங்கள் பூ பூவாக எவ்வளோ அழகாக நமக்கு இந்த தேங்காய் பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக இந்த மாதிரி ஈரப்பசையெல்லாம் இல்லாத அளவுக்கு நமக்கு வறுபட்டு வந்துடும். அவ்வளோதான், இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த தேங்காயிலேருந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இந்த தேங்காயை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வைக்கிற இந்த தேங்காய் நம்ம லட்டெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு லாஸ்ட்டாக தேவைப்படும். அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்பொழுதைக்கு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். அதாவது தேங்காயை எந்த கப்பால் 1 கப் அளவுக்கு சேர்த்தமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் சேர்த்துக்கணும். மொத்தமாக 1 கப் அளவுக்கு பாலையும் சேர்க்காமல் பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் இப்போ பாதி பால் சேர்த்துருக்கேன். முதல்ல பாதி பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து கலந்து விட்ட பால் ஓரளவுக்கு இந்த தேங்காய் இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ண பிறகு இப்போ மீதம் இருக்க பாதி பாலையுமே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த பாலெல்லாம் சேர்த்து நல்லா இந்த தேங்காய் கூட சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பாலோட சூட்டிலே தேங்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதே சமயத்தில் இந்த பாலுமே நல்லா வற்றி வந்துடும். ஸ்டவ்வை மட்டும் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அடிப்பிடிக்கும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு பாலெல்லாம் நல்லா எந்த அளவுக்கு இந்த தேங்காய் உறிஞ்சி நல்லா தேங்காயுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்ல பாலெல்லாம் நமக்கு வற்றி வந்த பிறகு
எந்த கப்பால் தேங்காயையும் பாலையும் அளந்து சேர்த்தோமோ அதே கப்பால் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் லட்டு வந்து நல்ல வெள்ளையாக இருக்கும்போது தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்க்க விருப்பம் இருந்தால் நாட்டு சக்கரை சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால திரும்பவுமே பார்த்திங்கன்னா இந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி திரும்பவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்யூடாக இது மாற ஆரம்பிக்கும். இப்போவுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போவும் நமக்கு சுகர் வந்து நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி தண்ணியாக வந்திருக்கு பார்த்திங்களா, இதுவுமே நல்லா வற்றி வரணும். இப்போ இது கூட கொஞ்சமாக வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். ஆனால் அது வீடியோவில் வந்து நான் கேப்சர் பண்ணாமல் விட்டுட்டேன். நீங்கள் மறந்துடாமல் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த தேங்காய் லட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கிட்ட ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சுகர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஈஸியாக அடிப்பிடிக்கும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வற்றி வரட்டும். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா வற்றி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துடும். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது ஆறி வரும்போது இதை வந்து நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு சரியான பக்குவமாக இருக்கும். இப்போ இதை ரொம்பவும் ஆற விட்டுறாமல் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்காக இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தேங்காயை எடுத்துகிட்டு நல்ல ஒரு கையோட உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துட்டாலே போதும். ஈஸியாக லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே போல் மீதம் இருக்க லட்டு எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ லட்டு எல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க லட்டை நம்ம ஏற்கனவே வறுத்த தேங்காயிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம், அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போது இந்த தேங்காய் லட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட ஏற்கனவே டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் நீங்கள் அதில் கூட இந்த தேங்காய் லட்டுவை நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக பெரட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இதே போல் தான் மீதம் இருக்க எல்லா தேங்காய் லட்டுவையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் லட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.